தலைவர் வரும்போது நம்ம பேச முடியாது. பண்ருட்டி அப்படின்னாலே கேப்டன் கோட்டை. இது இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல. 1990 கேப்டனை திருமணம் செய்து கடலூருக்கு வரும்போது பண்ருட்டில இதே மாதிரி மக்கள் எழுச்சியோட தான் ஒரு மாபெரும் ஒரு வரவேற்பு இருந்தது. தலைவர் வரும்போது நம்ம பேச முடியாது. கேப்டன் கூட நான் மேரேஜ் முடிச்சு முதல் வந்த வரவேற்பு கொடுத்த நகரம் பண்ருட்டி. அன்னைக்கு பண்ருட்டியா இல்ல நம்ம ரசிகர்களுடைய தலையாலையா என்று சொல்லக்கூடிய அளவு திருமண வரவேற்பை கொடுத்த என் பண்ருட்டி தொகுதி நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் பாதம் தொட்டு உங்கள் அன்னியார் தலை வணங்குகிறேன். இந்த அன்பு பாசம் வேற எங்க கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது. கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம்னால கேப்டன் கோட்டை தான் எப்பவுமே. அதுவும் இன்னைக்கு பண்ருட்டில நம்ம இருக்கிறோம். பண்ருட்டி யாருடைய தொகுதி? நம்ம சிவக்கொழுந்துடைய தொகுதி. முரசு வென்ற தொகுதி, கேப்டனுடைய தொகுதி. நம்ம சிவக்கொழுந்து வென்றெடுத்த அந்த வெற்றி முரசு. அதனால உங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறது, மக்களே மக்களுக்காக வாழ்ந்த நம்ம தலைவர் எப்பவுமே நம்ம கூட வருவார். அவர் இல்லாம நான் வருவேனா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்களால் அவருக்கு தரப்பட்ட ரதத்தோடு இன்னைக்கு மக்களை காண மக்கள் தலைவர் தெய்வமாக இன்னைக்கு ரத யாத்திரையில தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.